நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்ட் 5 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கமாண்ட் பார்த்தீங்கன்னா desk.cplன்னு சொல்லக்கூடிய கமாண்டு. இது வந்து டிஸ்பிளே ரிலேட்டட் செட்டிங்ஸ்லாம் நம்ம அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே ரிலேட்டட் செட்டிங்ஸ்லாம் நம்ம எங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. சவுண்டு, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இந்த desk.cpl இந்த கமெண்ட் டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது ஈவெண்ட் வியூவர் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னா, கமெண்ட் ப்ராம்ப்டில் ஈவெண்ட் VWR.MSC இந்த கமெண்ட் டைப் பண்ணி என்டர் அடித்தோன்னா உங்களுக்கு ஈவெண்ட் வியூவர் ஓப்பன் ஆகிடும். நினச்சிங்களா, இந்த ஓப்பனா உங்களுக்கு ஈவெண்ட் வியூவர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்தது லேப்டாப் யூஸ் பண்ணவங்க இந்த கமாண்ட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பவர் ஆப்ஷன் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, பவர் cfg.cpl இதுதான் அந்த கமாண்ட். பவர் cfg.cpl டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே பவர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்தது லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டேட் டைம் ஃபார்மெட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு எப்படின்னா INTL.cpl இது வந்து பார்த்திங்கன்னா டேட் டைம், டேட்டு மந்த்து இயர் இங்கே ஃபார்மெட் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ டேட்டு மந்த்து இயர்ன்றது எனக்கு வந்து மந்த்து ஃபஸ்ட்டு வரணும், டேட் செகண்டாக வரணும் அப்படின்னா நம்ம இதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இயரு, மந்த்து, டேட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே டேட்டு, மந்த்து, இயர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபார்மெட் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ண கமாண்ட் தான் INTL.cpl சொல்லக்கூடிய கமாண்டு. அதுக்கடுத்தது ட்ரீ கமாண்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சியில் இருக்கேன். சி பார்ட்டிஷனில் யூசரில் மிஸ்டர் எஸ் அப்படின்ற ஒரு யூசரில் நான் லாகின் ஆகிருக்கேன். இப்போ நான் ட்ரீன்னு கொடுத்து என்டர் அடித்தோன்னா இப்போது இந்த சி ட்ரைவில் என்னென்ன ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு நம்ம ட்ரீ ஃபார்மில் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அது கமெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சியில் இத்தனை ஃபோல்டர் இருக்குது. 3D ஆப்ஜெக்ட், கான்டாக்ட், டெஸ்க்டாப்பு அப்படிங்க. டெஸ்க்டாப்பில் இந்த 2 ஃபோல்டர் இருக்குது. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்டில் இவ்வளோ ஃபைல் இருக்குது. அதுக்கடுத்தது அடாக் சிட்டி வச்சுருக்கேன், படி கேம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு நம்ம ட்ரீ ஃபார்மில் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதுக்கான கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீன்னு சொல்லக்கூடிய கமெண்டு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கமெண்ட் பார்த்திங்கன்னா ரீநேம். ஃபோல்டருக்கு எப்படி நம்ம ரீநேம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் டி பார்ட்டிஷனுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரிங்களா, நல்லா பாருங்கள். இங்கே டியில் வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போது இதை வந்து நான் test1 அப்படின்னு நான் ரீநேம் பண்ணி காட்டுறேன். அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா REN போட்டு ஃபைல் நேம், ஓல்டு ஃபைல் நேம் டெஸ்ட்டு, அதோட ஓல்டு ஃபைல் நேமு. இப்போ நான் வந்து அதை test1 மாற்ற போகிறேன். test1 மாற்றியாச்சு. இப்போ நம்ம இங்கே கூட பார்க்கலாம். DIR கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் test1. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றது இப்போ test1 மாறிடுச்சு. சரி, இப்போ இந்த test1 மறுபடியும் நான் டெஸ்ட்டுன்னு மாற்றுறேன் பாருங்கள். அதே தான் அப்பேரை கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே test1 இருந்தது, ஓல்டு ஃபைல் நேம் test1. சரிங்களா, இப்போ நியூ ஃபைல் நேம் வந்து டெஸ்ட்டு. இப்போ DIR செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே test1 இருந்தது. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட்டுன்னு மாறிடுச்சு. சரிங்களா, இதுதான் ஒரு ஃபோல்டருக்கு ரீநேம் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் REN ஸ்பேஸ் ஓல்டு ஃபைல் நேம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த நியூ ஃபைல் நேம் தான் அந்த கொடுத்துடணும். சரிங்களா, அதுக்கடுத்தது ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன கமெண்ட்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு DOSKEY ஸ்பேஸ் /history கொடுத்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம முன்னாடி என்னென்ன கமெண்ட்லாம் நம்ம டைப் பண்ணியிருந்தோமோ அத்தனை கமெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அதுக்கான கமெண்ட் தான் இது. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ கமெண்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன். எல்லா கமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு இப்போ லிஸ்ட் ஆகுது. அதுக்கான கமெண்ட் தான் டஸ்கி ஸ்பேஸ் /history அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்டு. சரிங்களா, அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் டியில்
ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ நான் இந்த ஃபோல்டர் வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன். டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதை ஹைட் பண்ண போகிறேன். இதுக்கான கமாண்ட் என்னென்னா attrib ஸ்பேஸ் ப்ளஸ் h ஸ்பேஸ் ப்ளஸ் s ஸ்பேஸ் ப்ளஸ் r ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டர் வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் v1 தான் இருக்குது, இங்கே டெஸ்ட்டுன்னு கிடையாது. சரிங்களா? இப்போ நான் எங்கேயும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட்டுன்னு ஃபோல்டர் இருந்தது, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காணோம். இங்கே தான் டெஸ்ட் இருந்தது, v1 மட்டும் டெஸ்ட் இருந்து டெஸ்ட்டு காணோம். இப்போ அது எப்படி நம்ம ஷோ பண்ண வைக்கலாம் அப்படின்னா அதே கமெண்ட் தான், attrib ஸ்பேஸ் ப்ளஸ்ஸு கொடுத்த இடத்துல எல்லாமே வந்து இப்போ மைனஸ் கொடுக்கணும். இப்போ ஆருக்கு முன்னாடி ஒரு மைனஸு, அதே மாதிரி எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு மைனஸு, ஹெச்சுக்கு முன்னாடியும் ஒரு மைனஸு கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் dir போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெஸ்ட்டுன்ற ஃபோல்டர் வந்திருக்கு பாருங்கள். இங்கே இப்போது வந்திருக்குங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டர் கிடையாது, இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வரல. இப்போ நான் இங்கே மைனஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இதில் உங்களுக்கு போய் காட்டுறேன். அடுத்து பார்க்கக்கூடிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் ஆப்ஷன் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா firewall.cpl இந்த கமெண்ட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். விண்டோஸ் டிஃபனர் ஃபயர்வால் சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய கமெண்ட் மேக் அட்ரஸ். இப்போது நம்ம சிஸ்டமோட மேக் அட்ரஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான கமெண்ட்னா கெட்மேக் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மதர்போர்டோட மேக் அட்ரஸ் காட்டிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மதர்போர்டோட மேக் அட்ரஸ் உங்களுக்கு காட்டிடும். அதுக்கடுத்தது ரிமோட் டெஸ்க்டாப் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான கமெண்டு mstsc இதுதான். இப்போ இதுதான் உங்களோட ஐபேடஸ் வந்து இங்கே நீங்கள் எந்த மிஷின் நீங்கள் ரிமோட் எடுக்கணுமோ அந்த மிஷின் ஐபேடஸ் இங்கே போட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்தா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு இது எப்படி ரிமோட் டெஸ்க்டாப் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா அதுக்கான கமெண்டு தான் mstsc சொல்லக்கூடிய கமெண்டு. சரிங்களா? அதுக்கடுத்தது இன்டர்நெட் ஆப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா netcpl.cpl இந்த கமெண்ட் டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சோன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஇயில் இருக்கக்கூடிய ஐஇனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐஇயில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். சரிங்களா?